கடைசியில நம்ம தனுஷ் நயன்தாராவையும் விட்டு வைக்கலையா? அப்படி என்னதான் மோசம் பண்ணிட்டாரு நம்ம நயனை? மேடம் ஒரு 3 பக்க கம்ப்ளைண்ட் பேப்பரை எழுதி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னதான் பதிவு பண்ணிருக்காங்க? உண்மையிலே மோசம் போனது நம்ம நயனா இல்ல தனுஷா? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மக்களே, வெறும் 3 செகண்ட் வீடியோவால வந்த வேணங்க. இதுக்கு மூச்சு திணற திணற அடிச்ச நயன்தாரா மூச்சே இல்லாம சத்தமா இருக்காரு நம்ம தனுஷ். இந்த பிரச்சனை எங்க ஒரிஜினேட் ஆச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல நயன்தாராக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா, அவங்களுடைய திருமணம் ரொம்ப கிராண்டா நடந்தது. பல செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமா வெளியிடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 குழந்தைங்க, ட்வின்ஸ் குழந்தைங்க கூட அவங்களுக்கு பிறந்துட்டு 2 வருஷம் கழிச்சு அவங்க வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவங்களுக்கு ஆசை என்னன்னா, அதை வெறும் அந்த கல்யாண நிகழ்வை மட்டும் அதில் பதிவு பண்ணாம, அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்களுடைய பயோகிராஃபி இதெல்லாம் கலந்து இந்த வீடியோவை அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறது அவங்களுடைய ஒரு ஆசை. ஸோ இதுக்கு மற்ற எல்லா ப்ரொடியூசர்கிட்ட இருந்தும் அவங்க வந்து அந்த தேவையான கிளிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஃபைனலாக நானும் ரவுடி தான் படம், அதுலேருந்து சில கிளிப்ஸ் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வருஷமாக தனுஷாரை வந்து அணுகிறாங்க. அது அவங்க டைரக்டாக கேட்டாங்களா இல்லை அவருடைய அசிஸ்டண்ட்டை கேட்டாங்களா, இதுலேயுமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஓகே, அவங்க அணுகிறாங்க. 2 வருஷமா தனுஷ் வந்து மௌனம் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு நிலையான பதில் அவர் கொடுக்கல. நான் கொடுக்கணும்னு சொல்லலை, அவர் நான் வேண்டான்னு சொல்லலை. ஸோ என்ன ஆகுதுன்னா, இதனால அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த படத்தில் உள்ள காட்சியை எடுக்காம அந்த மேக்கிங் வீடியோ இருக்குல்ல, வெறும் 3 செகண்ட் வீடியோ வந்து அவங்க பதிவு பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீசர் மாதிரி, அந்த அவங்களுடைய பயோபிக் ஒரு டீசர் மாதிரி வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் அந்த வேனை வந்து சூடு பிடிக்கி உடனே தனுஷ் சார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தனுஷ் தரப்புல இருந்து அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் விடுறாங்க. அதாவது எங்கள் அனுமதி இல்லாமல் இந்த 3 செகண்ட் வீடியோ நீங்கள் போட்ட தப்பு. தனுஷ் லாயர் வந்து 10 கோடி இதுக்கு நீங்கள் வந்து அபராதம் கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்காங்க. அவ்வளோதாங்க. உடனே மூக்குத்தி அம்மன் மாதிரி உக்கிரமாகி நம்ம நயன்தாரா ஒரு 3 பக்கத்தில் கதை எழுதுறாங்க. சாரி, 3 பக்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி போஸ்ட் பண்ணுறாங்க. அதில் அவங்க எடுத்த உடனே டைரெக்டாக எப்படி தனுஷை தாக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தனுஷ் சார், நீங்களாவது நல்ல ஒரு சினிமா பின்புலத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் அப்பா டைரக்டர், உங்கள் அண்ணன் டைரக்டர், அதனால் உங்களுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் இந்த பெரிய இடத்துல இருக்கிறீங்க. அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாளாக போராடி இன்றைக்கி நான் வந்து சினிமாவில் உயரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி இந்த எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்கள் இன்னோசன்ட் ஃபேன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் அப்படி செய்கிறது கிடையாது, நீங்கள் அப்படி வாழ்கிறதும் கிடையாது. அதுக்கு எதிர்மனையாக தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சட்ட ரீதியாக உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலுமே ஆனால் கடவுள் இடத்துல வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். இது அவங்க என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சட்ட ரீதியாக கூட எந்த விதமான பதிலும் எங்களுக்கு நீங்கள் சொல்லலை. உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் 2 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். சினிமான்னு வந்துக்கிட்டாலே தொழில் போட்டி வந்து ஏற்படக்கூடியது சகஜம்தான். நீங்கள் தொழில் ரீதியாக என்ன டிமாண்ட்னாலும் வச்சுருக்கலாம், நீங்கள் அதையுமே எங்கள்கிட்ட கேட்கல. ஆனால் நீங்கள் வேற ஏதோ வன்மத்தை வச்சுக்கிட்டு என்னைய பழி வாங்குற நோக்கத்தில் தான் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லிருக்காங்கன்னா, நானும் ரவுடி தான் படம் வந்து நல்ல வெற்றி அடைஞ்ச படம். அது மட்டும் இல்லாமல் அது அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு சீன்ஸும் பாடல் காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு காதல் மலர்ந்த இடம், ஒரு காதலுக்கான ஒரு சாட்சியாக அந்த படம் இருந்தது. உங்களுக்கு பர்சனலாக அந்த படம் பிடிக்கல. அந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் படத்தை பற்றி வெளியே இருந்து சும்மா காட்டிக்கிறதுக்காக புகழ்ச்சியாக பேசிக்கிட்டு வஞ்ச புகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. ஆனால் வேற அவார்டு ஃபங்க்ஷனில் அந்த படத்தை பற்றி நீங்கள் ரொம்ப தாழ்த்தி பேசுகிறீங்க. இது எல்லாமே நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். கொஞ்ச நாள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நான் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு. ஆனால் அவங்க எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்றது கிளாரிஃபையாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ ஒரு வழியாக அவரும் கொடுக்கல, இவங்களும் வாங்கலை. அதாவது காப்பி ரைட்ஸு இருந்தாலும் அதையும் மீறி அந்த 3 செகண்ட் வீடியோ வந்து இவங்க போஸ்ட் பண்ணது சட்ட ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தப்பு தான். சரிங்க, இவ்வளோ 2 வருஷமா நயன்தாரா வந்து அவர் பின்னாடி இருக்கிறாங்க, அதாவது காப்பி ரைட்ஸ்க்காக. இருந்தாலும் அவர் ஏன் அந்த காப்பி ரைட்ஸை கொடுக்கல? ஸோ இப்படி இப்போ யோசிக்கும் போது சில பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சில அசம்ஷன் வருது. என்னன்னா, அந்த சமயத்தில் நானும் ரவுடி தான் படம் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் தான் தனுஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை ரொம்பவே எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அது படத்துக்கு ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ தான் நயன்தாராவுக்கும் விக்னேஷ்க்கும் அந்த காதல் வந்து மலர்ந்த தருணம். அவங்க காதல் மலரை வந்து தோட்டமாக ஆக்குறதுக்கு தனுஷ் வீட்டு தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது படத்தோடைய பட்ஜெட் இதனால தான் கூடியிருக்கு அப்படின்னு சில காரணங்களும் பேசப்படுது. இன்னொன்று என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
தனுஷும் நயன்தாரா வந்து நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இது கூட கேள்விப்பட்டிருக்கேன், சில டெசிஷன் வந்து நயன்தாரா தனுஷ் கிட்ட கேட்டு தான் எடுப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பாண்டாக இருந்தவங்க. இப்போ சமீப காலமாக அவங்க 2 பேரும் நீங்கள் ஒன்றா பார்க்க முடியறதில்ல, பணியாற்றுறதில்ல அவங்க ஒன்றா. ஸோ இதனால இன்னொரு ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, மேபி இந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவில் இருந்துச்சு, தனுஷ் வந்து கொஞ்சம் லீலைகளில் பெரிய ஆள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த லீலையை வந்து கொஞ்சம் நயன்தாரா மேடம்கிட்ட காட்டினாரா, ஃபோர்ஸ் பண்ணாரா? ஏன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாருங்க இவங்க 2 பேருக்கும் பிரிய வருது. ஸோ இதுவுமே கொஞ்சம் யோசிக்க தன்மையாக தான் இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரிய வரல. இப்படி பல டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் தனுஷ் சார் பழகின தோஷத்துக்கு, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிளிப்பு தானே. நீங்கள் பணம் தேவைன்னா பணம் கேட்டிருக்கலாம். அவங்க இல்லைன்னா சொல்லிருக்க போகிறாங்க. நீங்கள் கொடுக்கவும் இல்லை, காரணமும் சொல்ல, தட்டி கழிச்சிங்க. ஆனால் எண்டு டைமில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த நோட்டீஸை மட்டும் கரெக்டாக விடுறீங்க, லாஸ் ஆஃப் பே கேட்டு. ஸோ அது எந்த விதத்தில் நியாயம் தெரில. ஆனால் அதுக்காக தனுஷை இந்த அளவுக்கு நயன்தாரா தாக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் ஒரு நட்பு ரீதியின் அடிப்படையில் அவங்க கொடுக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கொடுத்து தான் அவனு நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா சட்ட ரீதியாக அவர் இடத்துல கரெக்டாக தான் இருக்காரு. என்னடா களத்தில் பார்வதி வந்துட்டாங்க, சிவன் இன்னும் காணமே அப்படின்ற மாதிரி மனைவிக்கு சப்போர்ட்டாக விக்னேஷ் சிவனும் அவரோட பங்குக்கு நேற்று வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தனுஷ் சார் பேச்சின அதே ஸ்பீச், வாழ விடு, ஏன் மற்றவங்க மேலே போராமப்படுற அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டு ரியலிஸ்டிக்காக நீங்கள் அப்படி இருக்கிறது இல்லை சார், எங்கள் விஷயத்தில் நீங்கள் இன்னுமே பர்மிஷன் கொடுக்கல, எங்களை பார்த்து நீங்கள் போராமப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொதல் விஷயம் வந்து உங்களை பார்த்து போராமப்படுற அளவுக்கு நீங்கள் அவருக்கு மேலே இல்லை, அவர் உங்களுக்கு கீழே இல்லை, அது ஒரு வேற பட்சம். இன்னொன்று, தனுஷால முன்னேறி இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன், இப்படி அடிக்கிட்டே போகலாம் லிஸ்ட்டை வந்து, த்ரிஷா அப்படி. ஆனால் உங்களுக்கு மட்டும் அவர் அந்த பர்மிஷன் கொடுக்கறதுல மௌனம் ஏன் ரொம்ப காத்தாருன்னா, மேபி அவங்க 2 பேருக்கும் ஏதாவது பர்சனல் ரிவெஞ்சோ, ஒரு சண்டையோ, மனக்கசப்போ இருந்திருக்கலாம். அப்போ எனக்கும் ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, மனக்கசப்பு இருக்குது, நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், அது என் தனிப்பட்ட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாகவும் அந்த படம் ஏன் படம் கொடுக்கறது என்னோட விருப்பம். தனுஷ் சார் மேலே ஒரே தப்பு எங்கே வரும்னா, ஒரே ஒரு தப்பு தான். அவர் முதலே டைரெக்டாக இல்லைன்னு சொல்லிருக்கலாம். அந்த 2 வருஷம் அவர் வந்து சைலண்டாக இருந்தது கொஞ்சம் தப்பு தான். ஆனால் அங்கேயுமே இன்னொரு டாக்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, சில தகவல்கள் எப்படி வருதுன்னா, அவருடைய அசிஸ்டன்ட் மூலயமா முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வருது. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாகவும் அவர் சொல்லிருக்காருன்னு வருது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அப்படி பார்த்து தனுஷ் சார் மேலே தப்பு இல்லை. இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பொதுஜனங்க கருத்து வெகுவாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க கேட்குற இன்னொரு கேள்வி, எடுத்தவொடனே கேட்குற கேள்வி என்னென்னா, நயன்தாரா மேடம் நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய சொந்த கல்யாண வீடியோ தானே அவங்க வெளியிடுறாங்க, அதோட கொஞ்சம் அவங்க நடித்த அந்த படங்களுடைய காட்சிகளை வச்சு ஒரு பயோபிக்காக அவங்க வெளியிடுறாங்க. ஸோ அதை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் விட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், 30 கோடி 40 கோடின்னு. தனுஷ் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ண படத்துலேருந்து நீங்கள் ஒரு கிளிப்பை வைக்கிறதுக்கு நோட்டீஸ் கேட்டு பணம் கேட்டால் அது தப்பு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கம் இருக்குங்க. ஸோ மக்களே, ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோவோட வந்து ஒரு எண்ட் கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தனுஷ் சார் மேலே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அவருடைய பர்சனல் லைஃப் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். என்னன்னா, ஏற்கனவே தனுஷ் சார் வந்து மன்மத லீலை, அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அந்த ஆதிக்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கத்தான் செய்து. ஓகே, அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லவர்னு யாரும் சொல்ல வரல. அதுக்கான எதிர்வினை இம்பேக்ட் எல்லாம் அந்த சமயத்தில் அவர் அனுபவிச்சிருக்காரு, கருத்துக்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தனுஷ் சார் மேலே வந்து அவ்வளோ தப்பு இல்லைன்னு தான் எங்களுடைய கருத்து. ஏன்னா ஒரு டிலே பண்ணார்ல, அது வேணால் தப்பாக இருந்திருக்கலாம், அதுவுமே அவர் தயங்கி இருக்கலாம். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு, ஏன்னா நான் கேட்ட ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் நான் அவனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. மேபி அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மனக்கசப்போ ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு அவன் பண்ணுறான். ஏன் எல்லா படத்தோட வீடியோ கிளிப்ஸ் தான் நீங்கள் போட்டீங்கல்ல, அந்த ஒரு கிளிப்பை மட்டும் ஒரு ஏவியாக நீங்கள் பண்ணிருக்கலாம், அவர் கதை சொல்ல வர்ற மாதிரி அப்படி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். அதையும் மீறி 2 வருஷம் நான் காத்திருந்து எப்படியாவது அவன்கிட்ட வந்து வாங்கி பண்ணுவேன்னு அதை அட்டமாக எடுத்துக்கிட்டது நீங்கள் தான். ஸோ இதில் அவர் மேலே தப்பே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எடுத்தோன்னே என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து சினிமா பின்படுத்து வந்திருக்கீங்க, நான் நானே தனியாக நிலநாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் தான் பர்சனல் வெஞ்சனாக அவரை தாக்குற மாதிரி இருக்குது. அவர் உங்களுக்கு நோட்டீஸ் விட்டதை கூட எந்த இடத்துலையும் அவர் பொதுவெளியில் சொல்லலை, அதை கூட நீங்கள் தான் சொல்லி நீங்கள் தான் பர்சனலாக அவரை தாக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மேடையில் ஒரு முகமாக இருக்கிறாரு, ரசிகர்கள்ட்ட பேசும்போது தனிப்பட்ட முறையாக அவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ பெரிய மேதாவியாக இருக்கட்டும், ஒரு தலைவனாக இருக்கட்டும், ஓகே, ஒரு சபையில் தன்னுடைய ரசிகரை தன்னுடைய தொண்டரை பேசும்போது அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பட் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை வந்து வேறு.
அதில் அவங்களுக்கும் நம்மளுக்கு உண்டான ஃபீலிங்ஸ் அவங்களுக்கும் இருக்கும், அவங்களும் மனுஷங்க தான். ஸோ அதை பற்றியுமே இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேச உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. அதே மாதிரி மக்களே இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கு என்னன்னா, இவங்க இதை பொழப்பாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ் குமரன் அப்படி இன்னொரு மியூசிக் டைரக்டர், அவர் இப்போ ப்ரொடக்ஷனும் பண்ணுறாரு. அவர் எல்ஐசி ஒரு படத்தலைப்பை வாங்கி வச்சிருக்காரு. சேம் தனுஷ் சட்டை பண்ண மாதிரியே இதையும் இவங்க சுட்டு போட்டுக்கிட்டாங்க. அவர் என்னதான் சொல்லிருக்காரு, நான் இழிச்சவாயின்றதுனால என்கிட்ட இருந்து எடுத்து போட்டுக்கிட்டீங்க, ஆனால் தனுஷ் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காரு, அவர்கிட்ட உங்கள் பருப்பு வேவலை அப்படின்னு அவங்க கிழிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஓவராலாக என்ன ஒரு கான்க்ளூஷன் கிடைக்குன்னா, ஒரே விஷயம்தான், நயன்தாரா மேடம் நீங்கள் தலைகீழ நின்னாலும் அவர் அந்த ரைட்ஸை இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் கொடுக்க போகிறதில்ல. நாங்கள் சொன்ன ஏவி ஐடியாவை போட்டு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி உங்களுடைய கல்யாணத்தை வச்சு நல்ல ஒரு வருமானம் பாருங்கள், 4 காசு பாருங்கள், இதுதான் எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.